ஒருத்தம்மா காலில் வந்து விழுறாங்க, அதை அந்த இப்படியா தள்ளி விடுவீங்க? இப்படி இன்னும் நீங்க என்ன பெரிய அவ்வளோ பெரிய இதா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க அப்படி மக்களை பார்க்கறதுனா எதுக்குங்க இறங்கி ரோட்டுக்கு போறீங்க? அப்படியே மக்கள் பக்கத்துல வந்தா இது பண்றது, பிடிச்சி தள்ளி விடுறது, அடிக்கிறது புறங்கையில. என்ன இது? நீ அந்த 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 ரவுடித்தனம் பண்ற அந்த தாதா மாதிரி இருப்பாங்க அப்படிதான். என் பக்கத்துல வரக்கூடாது, யார் தெரியுமில்ல அப்படின்ற அந்த இது அந்த அந்த ரத்தத்துல இருந்து இன்னும் போகல. அவர் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படித்தானே ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாரு தௌலத்தா. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளையும் ஜெலையுமா போட்டு இல்ல நான் ஒரு லீடர் அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் அது ரத்தத்துல போகல. ஒரு அம்மா காலில் வந்து விழுந்து மனு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும், வேதனை இருக்கும். ஒண்ணு நீங்க சொல்ல வேணாம், மனுவை கையில வாங்கிட்டு சரிங்கம்மா நான் பாக்குறேன் போங்கன்னு சொன்னா கூட முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவை இப்படி இப்படி இப்படிங்கிறீங்க. என்னங்க ஒரு கேவலமா இல்ல? கேமராலாம் பார்த்துட்டு இருக்கப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? கேமரா இல்லாம உங்களை வந்து பாக்குறவங்கள, உங்கள்ட்ட அணுகிறவங்கள நீங்க எப்படி அணுகுவீங்க? எப்படி மக்கள் உங்களை அணுகிற முதல்வரா நீங்க? அப்ப மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க கொடுக்குற காசுக்காக போய் இவங்க கிட்ட மானம் கட்டு போய் இப்படி நிக்கணுமா? எதுக்கு இவங்க காலில் எல்லாம் போய் விழுவணும்? இவங்க வாங்குற மனுவை என்ன பண்ணுவாங்க? உங்களுடன் ஸ்டாலின் வாங்கினாங்க, அதெல்லாம் எங்க கிடந்துச்சு? ஆத்துல மேந்து போகுது, குப்பை தொட்டியில கிடந்துச்சு. அப்ப நீங்க கிட்ட கொடுக்குற மனுல என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். இவங்க கிட்ட சொல்றதும் ஒண்ணு, அந்த செவுத்துல போய் முட்டிக்கிறதும் ஒண்ணுன்னு. அப்ப உங்களுக்கு போகக்கூடாது, ஓட்டு போட்டுட்டோம் தப்பு, 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சாச்சு, அடுத்து நம்ம ஓட்டை மாத்தி போட்டு ஆட்சியை மாத்திட்டு நமக்கு உண்டான முதல்வர்கிட்ட நம்ம இது பண்ணிக்குவோன்றதை மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப போய் அவர் காலில் போய் விழுகுறாங்கன்னா மக்களோட அறியாமை நினைச்சா வேதனையா இருக்கு. அவ்வளவுதான்.